ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மணிப்பூர், பஞ்சாப், கோவா உள்ளிட்ட 5 மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி 4 இடங்கள்ல பாஜக முன்னிலை வைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல உத்தரகாண்ட்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பாஜக கைப்பற்றிருக்காங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மக்கள் தொகையில நிறைய மக்கள் அங்கதான் வசிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டா 24 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க. இந்த மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவு அப்படிங்கிறது அடுத்து 2 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அந்த எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயும் எதிரொலிக்கும். சோ அதனாலதான் இந்த தேர்தல் அவ்வளவு முக்கியமா பார்த்தாங்க. அதே மாதிரி உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா, பஞ்சாப் இந்த மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளும் கூட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுல உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் 2000வது ஆண்டு தான் அந்த மாநிலத்துல பிரிச்சு உத்தரப்பிரதேசல இருந்து தனி மாநிலமா அறிவிச்சாங்க. அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட 2000வது ஆண்டுல இருந்தே கூட காங்கிரஸ் பாஜக, மறுபடியும் காங்கிரஸ் பாஜக, அந்த மாதிரி மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றி இருந்தாங்க. இப்ப எப்படி கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அடுத்தடுத்த தடவை மாறி மாறி கைப்பற்றாங்களோ அதே மாதிரி நிலை தான் இருந்துச்சு. ஆனா அதை பிரேக் பண்ணி பாஜக பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்ஸ் தாண்டி அவங்க அங்க ரீச் பண்ணிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி 44க்கும் அதிகமான இடங்கள்ல பாஜக முன்னிலை வைக்கிறாங்க. 22 இடங்கள்ல காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க. ஆம் ஆத்மி ஒரு இடத்துல முன்னிலை வைக்கிறாங்க. இது அப்படியே வெற்றியா மாறும் பட்சத்துல கிளியரா பாஜக உத்தரகாண்ட்ல ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனாலும் கூட அங்க இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அந்த மாநிலத்தினுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் புஷ்பர் சிங் தாமி அவர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதாவது சிஎம் கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனாலும் கூட பாஜக அங்க வெற்றி பெறாங்க. ஏற்கனவே அங்க பெரிய அளவுல ஆன்டி இன்குபென்சி இருந்ததுனால பாஜக 3 முறை முதல்வர்களை மாற்றி அமைச்சாங்க. இறுதியா புஷ்பர் சிங் தாமி அவர்கள் முதல்வரா கண்டினியூ ஆனாங்க. சோ இந்த தேர்தலில் அவங்க தோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல பார்க்கும்போது 270க்கும் அதிகமான இடங்கள் பாஜக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கு ஒட்டுமொத்தமா 403 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 8 கோடி மக்கள் தொகை இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. இங்க 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அங்க 403 சட்டமன்ற தொகுதிகள். ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு 203 இடங்கள் தேவை. கடந்த முறை பாஜக 300 இடங்கள் கைப்பற்றி ஆட்சி அமைச்சாங்க. இந்த முறை 270க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல ஒரு முறை முதலமைச்சரா இருந்தவங்க தொடர்ச்சியா அடுத்த முறை முதலமைச்சரா வெற்றி பெற்றதில்லை. சோ அந்த ஒரு வரலாற்றை மாற்றி மறுபடியும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்தியா முழுவதுமே கூட யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் கணிக்கப்பட்ட நபர். சோ அதனால அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது மேலும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருந்து. இங்க சமாஜ்வாடி பார்ட்டியும் ஒரு முக்கியமான கட்சி. அந்த கட்சியும் ஏற்கனவே அங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு வலுவா இருக்கக்கூடிய மாநிலம் தான். சோ அவங்க பிஜேபி வாங்கினதுல பாதிக்கு பாதி இடத்தை தான் அவங்களால இப்போ வரைக்கும் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு 120 இடங்கள்ல சமாஜ்வாடி பார்ட்டி முன்னிலை வைக்கிறாங்க. அடுத்து இந்த மாநிலத்திலையும் கூட காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இங்க பிரியங்கா காந்தி தலைமையில காங்கிரஸ் தேர்தலை சந்திச்சாங்க. தற்போது வரைக்கும் வெறும் 3 இடங்கள்ல மட்டும்தான் காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க. மேலும் மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி, இந்த கட்சியுமே கூட ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் 7 இடங்கள்ல தான் இவங்க முன்னிலை வைக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாநிலம் அப்படிங்கிறதுனால அங்க பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மதம் ரீதியா போலரைஸ்ட் ஆனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேசனுடைய வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அங்கதான் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல நடந்துச்சு. அந்த பகுதியில கூட ஜாட் மக்கள் பெரும்பான்மையை வசிப்பாங்க. அங்கேயும் கூட சில இடங்களை பாஜக கைப்பற்றி இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் இந்தாண்ட சென்ட்ரல் உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா அங்கதான் அந்த லக்கிம்பூர்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது அந்த ஒரு பிஜேபி மினிஸ்டருடைய
கார் வந்து கிராஸ் ஆகிறப்ப அதுல சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்து அப்படின்லாம் சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் அந்த பகுதியில் நடந்துச்சு. சோ அந்த இடத்துல கூட பாஜக வந்து முன்னிலை வைக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி இந்த பக்கத்துல வந்து ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம் நம்ம வந்தோம்னா அங்கதான் வந்து கோரக்பூர் மடம் இருக்கு. அங்கதான் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண அவருடைய கான்ஸ்டிடியூவன்சி இருந்துச்சு. சோ அங்கேயும் கூட அந்த பகுதியிலையும் பாஜக அதிக இடங்கள்ல வந்து முன்னிலை வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு 270 இடங்களுக்கு மேல பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து கோவா பார்க்கும்போது கோவா பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகள், அங்க 21 இடங்கள்ல வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். தற்போதைக்கு வரைக்கும் கோவால வந்து ஒரு 19 இடங்கள்ல வந்து பாஜக வந்து முன்னிலை வைக்கிறாங்க. 11 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க. அதர்ஸ் மற்றவர்கள் வந்து 8 தொகுதிகளில் வந்து முன்னிலை வைக்கிறாங்க. இங்கேயும் ஆம் ஆத்மி வந்து 2 முதல் 3 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து கடந்த முறை இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா 2017, அப்ப வந்து காங்கிரஸ் வந்து 17 இடங்களையும் பாஜக வந்து 13 இடங்களையும் கைப்பற்றிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ்ல இருந்து சில எம்எல்ஏக்கள் வந்து விலகி பாஜக சேர்ந்து பாஜக வந்து ஆட்சி அமைச்சாங்க. இந்த முறை ஒரு 2-3 சுயேட்சைகள், அங்க நிறைய அந்த அதர் சொன்னோம் 8, இதுல வந்து சில சுயேட்சைகளும் இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சில எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இந்த அதர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 3 சுயேட்சைகள் வந்து பாஜகவுக்கு ஆதரவளிச்சா கூட அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து அங்க ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா மணிப்பூர் நம்ம பார்த்தோம்னா, மணிப்பூர் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம். அந்த மணிப்பூர்ல வந்து ஒட்டுமொத்தமா 60 தொகுதிகள் இருக்கு. இங்க வெற்றி பெறதுக்கு வந்து 31 தொகுதிகள் தேவை. தற்போது வரைக்கும் பாஜக வந்து 30 இடங்கள்ல வந்து முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 10 இடங்கள்ல வந்து முன்னிலை வைக்கிறாங்க. அதே மாதிரி அதர்ஸ் மற்ற சிறிய கட்சிகள் வந்து மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து முன்னிலை வைக்கிறாங்க. இங்க வந்து பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு வெறும் ஒரு இடம் தான் அவங்களுக்கு தேவை. சோ அதே மாதிரி அதர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறிய கட்சிகள் உதவுனா அவங்க வந்து ஈஸியா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மணிப்பூர், கோவா, உத்தரகாண்ட் இந்த 3 மாநிலங்கள்லையும் பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல சுதந்திர இந்தியால முதல் முறையா ஒரே கட்சி 2வது முறையா அங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உத்தரகாண்ட்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஃபுல் மெஜாரிட்டியோட பாஜக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. கோவாலையும் மணிப்பூர்லயும் ஒரு சிறிய இழுபறி ஏற்பட்டிருக்கு. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 2-3 எம்எல்ஏஸோட சப்போர்ட் தான் தேவைப்படுது. அவங்க வந்து அதை ரெடி பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அங்கேயும் ஏற்பட்டிருக்கு. பஞ்சாப் மாநிலத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அங்க வந்து சரண்தீப் சிங் சன்னி அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ்னுடைய முதல்வராக இருந்தாங்க. காங்கிரஸ்னுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல பஞ்சாப் வந்து ஒரு முக்கியமான மாநிலம். இங்க வந்து ஒட்டுமொத்தமா 117 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 59 இடங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு நிலை. சோ இதுல வந்து ஏற்கனவே எக்ஸிட் போல் எல்லாத்திலையுமே ஆம் ஆத்மி வெற்றி பெறறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட எக்ஸிட் போலாம் தாண்டி ஒரு பெரிய நம்பர் 90 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ஆம் ஆத்மி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே டெல்லியிலுமே கூட அங்க 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் பட்சத்துல 67 தொகுதிகள் ஒரு பெரிய வெற்றியை வந்து டெல்லியில அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு வெற்றியை வந்து அவங்க பஞ்சாப்லையும் பெறறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. இங்க வந்து ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. வெறும் 15 இடங்கள்ல மட்டும்தான் வந்து அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. கடந்த தேர்தல்கள்ல வந்து அகாலிதளம், பாஜக 2 கட்சிகளும் கூட்டணியா வந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. விவசாயிகள் சட்ட மசோதா அதுல ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமா பாஜக அகாலிதள் கூட்டணி அப்படிங்கிறது வந்து உடஞ்சி 2 கட்சிகளுமே இப்ப வந்து தனித்தனியா தான் தேர்தலை வந்து சந்திச்சிருந்தாங்க. இதுல வந்து சிரோன்மணி அகாலிதளம் வந்து ஒரு 7 இடங்கள்லையும் பாஜக வந்து ஒரு 3 இடங்கள்லையும் முன்னிலை வைக்கிறாங்க. சோ இந்த தேர்தல் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மற்ற சிறிய கட்சிகள் வந்து ஒரு இடத்துலயும் முன்னிலை வைக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கும்போது 5 மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்திலையுமே காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. ஒரு காலத்துல மணிப்பூர், உத்தரப்பிரதேஷ், கோவா, உத்தரகாண்ட், பஞ்சாப் இந்த 5 மாநிலங்களும் காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள் தான். இங்க எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் வந்து ஒன்ஸ் வலுவா இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா 403 பெரிய நம்பர். இவ்வளோ பெரிய மாநிலத்திலேயே காங்கிரஸால வெறும் 3 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அது அவங்களுக்கு. உத்தரகாண்ட்லயுமே கூட எப்பவும் வழக்கத்தை மாறி காங்கிரஸ் வந்து பெரிய பின்னடைவு வந்து அங்க சந்திச்சிருக்காங்க. கோவாலையுமே கூட
பாஜக ஏற்கனவே வந்து 10 ஆண்டுகளா அங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து அங்க இருந்துச்சு. அதையும் தாண்டி பாஜக வந்து 19 இடங்கள்ல வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. கோவாலையும் கூட காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலம், அங்கேயும் அவங்க வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு வெறும் 15 இடங்கள் அப்படிங்கிற அளவுல வந்து சுருங்கி இருக்காங்க. சோ காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியின் மூலமா அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக வந்து ஒரு பெரிய நம்பர் ஸ்வீப் பண்ணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு வீடியோல சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.